ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்ன? யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் கூட வாசிக்க கேட்போம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. இங்க ஒரு அற்புதமான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை யோவேல் தீர்க்க தரிசனம் மூலமாக கர்த்தர் சொல்லுகிறார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று. இது யாருக்கு சொல்லப்பட்டது? யூதா தேசத்து மக்களுக்கு. இந்த யூதா தேசத்தின் மக்களுடைய வாழ்வாதாரமாகிய பயிர் நிலத்தெல்லாம் வெட்டுக்கிளிலும் பச்சை புழுக்களும் முசுக்கொட்டை பூச்சிகளும் அரித்து அப்படியே ஒரு பெரிய ஒரு சேதத்தை உண்டு பண்ணி அந்த தேசமே பாழாக்கப்பட்டிருக்கிறது. தேவப்படையில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஆமீன் இவர்களை தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் பேசுகிறார். நீங்கள் உபவாச நாளை நியமிங்க, தேவனை நோக்கி முறையிடுங்க, தேவனை நோக்கி கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியேப்பட்ட சூழ்நிலை அங்கே உபவாசம் இருந்து தேவனை நோக்கி பார்க்கும்போது தான் ஆண்டவர் மறுபடியும் தீர்க்கதரிசன வார்த்தைகளை அனுப்புகிறார். அதே யோவேல் 2:18 வசனத்தில் வாசிப்பீங்கன்னா அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தேன், நீங்கள் அதனாலே திருப்தியாவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இப்ப ஆண்டவர் தேசத்து மக்களுக்காக கடுவயிறாக்கி கொள்ளுகிறார். கடுவயிறாக்கி கொண்டு அந்த தேசத்தை கடாட்சிப்ப, அந்த மக்களை கடாட்சிப்பன்னு சொல்லிட்டு 19ஆம் வசனம் மறுமொழி கொடுத்து ஜனத்தை நோக்கி, நீங்க புறஜாதிக்குள்ள நிந்தியா இருக்க மாட்டீங்க, அவமானம் பண்ண மாட்டீங்க, குறைச்சலா இருக்க மாட்டீங்க, நெருக்கப்பட மாட்டீங்க, அங்கலாய்க்க மாட்டீங்க. இப்படி பல காரியங்களை இதுக்கு சொல்லலாம். இப்படி சொல்லிட்டு அப்படியே நீங்கள் தானியத்தையும் எண்ணெயும் திராட்சை ரசத்தையும் எல்லாத்தையும் நீங்கள் திருப்தியாக சாப்பிடுவீங்க. எந்த தானியத்தை பட்டுப்புழு வெட்டுக்கிளியில் அரிச்சு போட்டுருச்சோ அதை நான் திரும்ப உங்களுக்கு அழிப்பேன் அப்படி சொல்லிட்டு தான் தேசமே பயப்படாது, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்ட அன்பு தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் கூட இது அறிக்கப்பட்டிருக்கு. எதை இழந்திருக்கிறீங்க? தேவ பிள்ளையில எதனால் நீங்கள் நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க? அவ்வளோதான், என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு பிரதர், நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறீங்க. தெய்வ பிள்ளையில யார் உங்களுக்கு விரோதமாக எழும்பி கிரியை செய்து கொண்டிருக்காங்க? நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுங்க. அவர் நோக்கி கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு அவர் பதில் கொடுக்கிற கர்த்தர் அல்லவா? என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறாரே. தேவ பிள்ளையில பயப்படாதீங்க. ஆண்டவர் அன்னைக்கு யூதா தேசத்து மக்களை பார்த்து பயப்படாதீங்க, நான் பெரிய காரியங்களை செய்வேன் என்று வாக்கு பண்ண வரனா, உங்கள் வாழ்க்கையில் அவர் பெரிய காரியங்களை செய்வார். என்ன எதை எழுந்து போயிருந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு நன்மையை, உங்களுக்கு திருப்தியை கொடுத்து உங்களை கனப்படுத்துவதற்கு உண்மையில் இருக்கிற கண்களை படி நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்ல. தேசமே பயப்படாத, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார்னு சொன்ன போலப்பா, இவர்கள் வாழ்க்கையில் அரிக்கப்பட்ட அன்றே துண்டிக்கப்பட்ட இழந்து போன அவமானங்கள் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், நிந்தைகள் எல்லா போராட்டங்கள் மாறி ஆண்டவரே இவங்களை ஆசீர்வதிக்கும்படியாய், இவங்களை மகிழ்ச்சியாக்கும்படியாய் வெட்டுக்கிளி தின்றுத, பச்சை புழு தின்றுத, அன்று முசுக்கொட்டை தின்றுத, அன்றே மக்கு ஸ்தோத்தரிக்கிறேன் அன்றே ஆமென் என்று திரும்ப அழிப்பேன் என்று வாக்கு பண்ண கர்த்தர் இவர்களை திரும்ப கொடுத்து இவர்கள் ஆசீர்வதிக்கும்படி ஆட்சேபிக்கிறேன். இந்த நாள் முழுவதும் கரம் எடுத்து நடத்தும் தெய்வீக பாதுகாப்பு ஒப்புக்கொடுறேன், கிருபை ஒப்புக்கொடுறேன், பொறுப்பெடுத்துகளும் ஆசீர்வதியும் இயேசுவின் ஜெபக்கேளும் பிதாவே, ஆமென். பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவார். God bless you.